ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் மாடி தோட்டத்தில் என்ன பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த செடியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பசலைக்கீரை அழகாக விதை வச்சு வந்துகிட்ருக்கு பாருங்கள். கருப்பு கலரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஷைனிங்காக, பார்க்குறதுக்கு ஏதோ பழங்காய்ச்சி தொங்குன மாதிரி இருக்குது. இதை என் பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா கையில் பிதுக்கி அதோட கலரை பார்க்குறது. ஏன்னா கலர் அழகாக இருக்குதான். விதையெல்லாம் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து வைக்கணும். அதே மாதிரி இந்த செடியை பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் என்ன செடின்னே தெரியல. வெள்ளைப்பூ கலரில் அழகாக பூத்து நிற்குது. சரி, அப்படியே விட்டுருக்கேன். ஏதோ யூஸ்ஃபுல்லான செடியாக இருக்கலான்னு பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் அது என்ன செடின்ட்டு. இது பாருங்கள், ரெட் பினோக்கியா செடி. நான் கம்பு வச்சு திழுக்க வச்சது தான் அழகாக பூத்துட்டு இருக்குது. இதோட அம்மா செடியை காமிக்கிறேன் பாருங்கள். அது பக்கத்துலேயே நான் ஒரு கம்பு வச்சுருக்கேன். அதை தான் நான் பிடுங்கி நான் ரீபார்ட் பண்ண போகிறேன். இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா நான் ஊரில் இது நர்சரியாக தேடி தெரிஞ்சு வாங்கிட்டு வந்த செடி இங்கே வந்து அழகாக பூ பூத்துட்டு இருக்கு. எனக்கு இந்த நிறைய பாட்டில் அதை உருவாக்கணுங்கிற ஆசை. அதனால தான் நான் மாற்றி நட்டுட்டு இருக்கேன். இதோட 3வது செடி ஆயிடுச்சு. ஃபால்ஸு செடியை பாருங்கள், அழகாக பூத்துருக்கு. அதோட விதை இருந்துச்சு, அதையும் எடுத்துகிட்டு மாடியிலேருந்து இறங்கிட்டேன்.